நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 57. கதிர் இருள் பொழுது 2. அக்கோடையில் கர்ணன் சம்பாபுரிக்கு தெற்காக அமைந்த தென்புரி என்னும் அரண்மனையில் தங்கியிருந்தான். அரண்மனையை ஒட்டிய சிறிய அவை கூடத்தில் ஒவ்வொரு நாளும் குடியவையும் அரசவையும் கூடின. ஆனால் அவை மிகச் சிறிய அளவில் வெறும் சடங்கென்றே நிகழ்ந்தன. குடியவைக்கு முதிர்ந்து விழியும் செவியும் மங்கிய 3 குடித்தலைவர்கள் தங்கள் கொடிகளுடனும் முறையாடைகளுடனும் சென்று அமர்ந்தனர். அரசவையில் சிற்றமைச்சர் கருணர் தன் மைந்தனுடன் சென்று முறைமைகள் அனைத்தையும் இயற்றினார். அவற்றை எவரும் எவ்வகையிலும் பொருட்படுத்தவில்லை. நகர் மையத்தில் இருந்த அரண்மனையை ஒட்டிய பேரவையில்தான் குடிகளும் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் கூடினர். அங்கே விருஷசேனன் தம்பியருடன் அமர்ந்து தந்தையின் ஆணைகளை தான் இட்டு அரசை நடத்தினான். அங்கே அரியணை ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மேல் கர்ணனின் வில் மட்டும் வைக்கப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கும் மேலாக சம்பாபுரியின் மக்கள் அந்த வில்லையே அவன் என நோக்கி உணர்ந்து கொண்டிருந்தனர். வில்லை அங்கு வைக்க சொன்ன ஹரிதர், அனைத்துக்கும் அப்பால் குடிகளுக்கு தேவையாவது பாதுகாப்புணர்வுதான். அது இங்கிருக்கும் வரை அவர்கள் தந்தை நிழலில் மைந்தர் என்று உணர்வார்கள் என்றார். அத்துடன் தாங்கள் இடும் ஆணைகளுக்கு பின்னால் அந்த வில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்தாக வேண்டும். கர்ணன் எந்த அவையிலும் அரைநாழிகை பொழுது கூட அமர்வதில்லை. அரண்மனையை ஒட்டி நிகழும் சிறிய குடியவைக்கு வந்து முடிசூடி வாளேந்தி கோல் கொண்டு அமர்ந்து முறைமை சொற்களை கேட்டு முடித்ததுமே எழுந்து தலை வணங்கி அவை நீங்கினான். அரசவையில் ஓர் ஓலையை கூட முழுதாக கேட்கும் உளம் அவனுக்கு அமையவில்லை. அவனுக்கு தெரிவித்தாக வேண்டிய செய்திகளை கூட விருஷசேனனின் பொருட்டு இளையவனாகிய விருஷகேது நேரில் சென்று புலரியில் தந்தை துயிலெழுந்து முகம் கழுவி கொண்டிருக்கையில் உரைத்து மீண்டான். ஒவ்வொன்றையும் சுருக்கி எளிய சொற்களில் 3-4 முறை அவன் சொன்னான். அதுவும் கர்ணனின் உள்ளத்தில் பதிந்தனவா என்றே ஐயுற்றான். ஒவ்வொரு முறையும் கூறப்படுவதை முற்றிலும் புதியதென்றே கர்ணன் கேட்டான். முகம் கழுவி முடித்து மரவுரியால் துடைத்து கொண்டதுமே அவன் உள்ளம் மதுவை நோக்கி செல்வதை விழிகளின் பரதி காட்டத் தொடங்கும். அதன் பின் ஒரு சொல்லும் அவனுள் நுழையாது. ஒவ்வொரு செய்தியையும் வெவ்வேறு சொற்களில் 4-5 முறை விருஷகேது சொல்ல வேண்டியிருந்தது. ஒரு முறை கூட திருத்தமோ மாற்றோ கர்ணனிடமிருந்து எழவில்லை. ஒரு முறை மீண்டும் ஒரு முறை சொல்ல முற்பட்ட விருஷகேதுவை கையால் தடுத்து, அவன் என் மைந்தன், அவன் சொல் என் சொல் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டான். விருஷகேது, ஆம் தந்தையே, அவ்வாறே என்று சொல்லி பின்வாங்கினான். சில ஆண்டுகளாக விழித்திருக்கும் பொழுதெல்லாம் கர்ணன் மதுமயக்கிலேயே இருந்தான். அவன் உடலின் மின்னும் கருநிறம் வெளிரியது. நீண்ட கைகள் மேலும் மேலும் நடுக்கு கொள்ள தொடங்கின. விரல்களை ஒன்றுடன் ஒன்று கோத்து கொள்வதற்கே அவன் தடுமாறுவதை விருஷகேது ஒவ்வொரு முறை அவனிடம் சொல்லெடுக்கையிலும் அறியாமல் நோக்கி விழி விலக்கி கொண்டான். மெலிந்த கழுத்தும் உலர்ந்த உதடுகளும் நடுங்கிக் கொண்டிருந்தமையால் குரலும் பதறி பதறியே ஒலித்தது. தசை தளர்ந்த கன்னங்களும் நிழல் விழுந்து மென் கதுப்பு வீங்கி வளைந்து பழுப்போடிய கண்களும் அவ்வப்போது இருமலுமாக பல்லாண்டு அகவையை கடந்தவன் என்றானான். அணுக்கரான சிவதரால் கர்ணன் பேணப்பட்டான். அவனுடன் அவரும் முதுமை கொண்டு புருவங்களும் நரைத்து நடுங்கும் கால்களும் கைகளும் கொண்டிருந்தார். பிறரிடம் அவர் பேசுவது குறைவு. கர்ணனிடமும் ஒரு சொல்மொழிகள் மட்டுமே. எப்போதும் அவன் அருகே அவர் இருந்தார். மது உண்டதும் கர்ணன் பெரும்பாலும் மயங்கி தலை தொங்க அமர்ந்திருப்பான். கனைப்பொலிகளும் மூச்சொலிகளும் மட்டுமே அவனிடமிருந்து எழுந்து கொண்டிருக்கும். அரிதாக கட்டற்று பேசத் தொடங்குவான். சினந்து கூச்சலிடுவான். சிவதரை அடிப்பதற்காக கையோங்கியபடி செல்வான். சினமெழுந்தால் அதன் உச்சத்தில் உளமுடைந்து விம்மி அழுவது அவன் வழக்கம். அவ்வண்ணமே படுத்து விசும்பியபடி துயில்வான். அவனுடன் வேறு எவரும் இருக்க சிவதர் ஒப்புவதில்லை. அவர்கள் தனி உலகில் வாழ அப்பால் என நின்று ஏவலர் அவர்களை நோக்கி கொண்டிருந்தனர். சத்திரியர்களைப் போல கர்ணன் எப்போதுமே மதுவை விரும்பியவனாக இருக்கவில்லை என்பதை விருஷகேது அறிந்திருந்தான். கௌரவர் அவைகளில் மட்டுமே அவர்களுடன் மதுக்களியாட்டில் ஈடுபட்டான்.
வேட்டைகளிலும் உண்டாட்டுகளிலும் குறைவாக மதுவருந்தி சொல் கறந்து விழிகளால் புன்னகைத்தபடி அமர்ந்திருப்பான். மெய்மறக்க குடிப்பதில்லை நீங்கள். அங்கரே, மதுவுக்கு நம்மை அளிக்காவிட்டால் மதுவின் தெய்வம் இறங்கி வருவதில்லை என்று துரியோதனன் சொல்லி மேலும் மேலும் கோப்பைகளை அவன் கையில் வைத்தாலும் வாங்கி புன்னகையுடன் வெறுமனே வைத்திருப்பான். கௌரவ 100 வரும் குடித்து நிலையழிந்து பூசல் கொள்கையில் அவனுடைய முழங்கும் குரலே அவர்களை எல்லை மீறாது காக்கும். அவர்களை கைக்கு ஒருவராக அள்ளி கொண்டு சென்று அறை சேர்ப்பதோ தேரில் ஏற்றுவதோ அவன் பணியாகவே எஞ்சும். அவர்கள் மதுவில் எல்லை மீறினால் பானுமதியும் அசலையும் பிற அரசியரும் அவனைத்தான் கடிந்து கொள்வார்கள். அதை ஏற்று தலை குனிந்து விழி தாழ்த்தி ஓரிரு சொற்களில் முனகலாக விடையிருப்பான். 12 படைக்கள நிகழ்வுக்கு பின் அங்க நாட்டுக்கு திரும்பிய போதுதான் கர்ணன் பெருங்குடியனாக மாறிவிட்டிருந்தான். அங்கு அரண்மனையிலும் வறுவழியிலும் தேரிலும் சித்தம் சிதறி பரவும் வரை குடித்து புலம்பியபடி துயன்றான். எழுந்ததும் தலையை பற்றியபடி அமர்ந்திருந்தான். குளிர்ந்த ஈரத்துணியை அவன் கழுத்தைச் சுற்றி கட்டி பீடத்தில் தலை சாய்த்து அமர்த்தி புளித்த நீர் அளித்து அவன் தலைநோவை அகற்றினார் சிவதர். ஆனால் மெல்ல நிலை மீண்டு உணவருந்தி வெளியே சென்று மானுடரை பார்த்ததுமே வெருண்டவன் போல அவன் தன் அறைக்கு மீண்டான். கைகள் பதற, சிவதரே, மது மது எங்கே? கொணர்க மது என்று கூவினான். மீண்டும் வெறி கொண்டவனாக குடித்து வாயுமிழ்ந்து விழுந்து துயன்றான். 3 மாதம் அவன் ஒரு நாளில் ஒரு நாழிகை கூட விழிப்புலத்துடன் இருக்கவில்லை. மீண்டு விடுவான் என்றுதான் மைந்தர் எண்ணினர். ஹரிதர், எந்த துயரும் சில நாட்களுக்கே என வகுத்த தெய்வங்களை நம்புவோம். பிரிவு 1 மாதத்திற்கு, இழப்பு 3 மாதத்திற்கு, சிறுமை 6 மாதத்திற்கு என்றார். ஆனால் நாளும் அவன் துயரும் குடியும் வளர்ந்து கொண்டே சென்றன. ரிஷசேனன், இது அவர் கொண்ட சிறுமை அல்ல, அவர் இழைத்த சிறுமை அமைச்சரே என்றான். அவர் தன் ஆசிரியர் முன்பும் தெய்வத்தின் முன்பும் வீழ்ச்சியடைந்து விட்டதாகவே உணர்கிறார். மதுமேறி செல்கையில் அவர்களை வசைபாடுகிறார், வெறி கொண்டு கூவுகிறார், பின்னர் எண்ணி உளம் கழுள்கிறார். ஹரிதர், அவருடன் சிவதர் இருக்கிறார். முற்றிலும் இவ்வுலகின் பிடி அருந்து செல்ல வாய்ப்பில்லை. ஓராண்டுக்கு பின் ஹரிதர் அஞ்சத் தொடங்கினார். சிவதரை பற்றிய என் கணிப்பு பிழை என ஐயுறுகிறேன் இளவரசே. அரசருக்கு மது ஊற்றி கொடுப்பதை அவரே செய்கிறார். நாம் இவ்வண்ணம் இருந்தால் மீட்க முடியாத ஆழத்திற்கே அரசர் சென்றுவிடக்கூடும். அவை சூழ்ந்து ஆவதென்ன என்று தேர்ந்தனர். அவரிடம் எவர் சொல்ல முடியும்? 2 அன்னையரும் 2 வகையில் அவருக்கு சேய்மையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சொல்லை ஏனும் அவரிடம் கூறவியலாது என்றான் ரிஷகேது. சத்தியசேனன், அன்னையையும் தந்தையையும் அவர் தன் உள்ளத்திலிருந்து விலக்கிவிட்டார் என்றான். மைந்தராகவும் குடிகளாகவும் நாம் சென்று மன்றாடலாம் என்றார் ஹரிதர். அவர்கள் மறுமொழி சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அதனால் பயனில்லை என அவர்கள் அறிந்திருந்தனர். சற்று நேரம் காத்த பின், நீங்கள் உணர்வதை நான் அறிவேன். ஆனால் அவர் காலடியில் தலை வைத்து மன்றாடவில்லை என்றால் நாம் நம் கடமையை செய்யாதவர்கள் என்று உணர நேரிடும் என்றான் ஹரிதர். அவர்கள் தலை அசைத்தனர். சேர்ந்து சென்று கர்ணனை கண்டு மன்றாடினர். ரிஷசேனனும் ரிஷகேதுவும் தனித்தனியாக கண்டு கண்ணீருடன் கோரினர். தந்தையே, தாங்கள் களம்பட்டு இருந்தீர்கள் என்றால் அதை எங்கள் குடிப்பெருமை என்று எண்ணுவோம். தீச்சொல் விழுந்தவர் போல இப்படி உருகி அழிவது எங்கள் குடிவழிகள் வரை துயர் நிறைப்பது. அருள்க, தாங்கள் நஞ்சூட்டுவது தங்களுக்கு மட்டுமல்ல என்றான் ரிஷசேனன். அங்கம் வீரர் ஒருவரால் அருளப்பட்டிருக்கிறது என்று மக்கள் மகிழ்ந்திருந்த காலம் இது தந்தையே. அவர்கள் மேல் தங்கள் சினம் என்ன என்றான் ரிஷகேது. அவர்களின் சொற்களை கேட்டு மேசையை நீவியபடி அமர்ந்திருந்த பின் ஒரு சொல்லும் உரைக்காமல் கர்ணன் எழுந்து சென்றான். ரிஷகேது ஒரு முறை கண்ணீருடன் அவன் காலடியில் அமர்ந்து, செவி கொள்க தந்தையே, ஒற்றை கடிவாள கற்றையால் ஒவ்வொரு புறவியையும் தனித்தனியாக ஆளும் உங்களுக்கு உங்கள் உள்ளம் அடங்கவில்லை என ஏற்க மாட்டேன். அழி கொள்க தந்தையே, உங்கள் கண்ணெதிரே நாளை உங்கள் மைந்தரும் அழிய விடாதீர்கள். கர்ணன் அவனை நோக்கி அமர்ந்திருந்தான். அவன் இடக்கண் துடித்தது. சிவந்த விழிகளிலிருந்து புன்னுமிழ் குருதி என நீர் வழியலாயிற்று.
நெடுநேரம் ஒரு சொல் எழாமல் அவன் விழி நீர் உகுத்து கொண்டிருந்தான். பெருமூச்சுடன் விஷகேது எழுந்து கொண்டான். பின்னர் திருவிடத்திலிருந்தும் யவன நாட்டிலிருந்தும் மருத்துவர்களை வரவழைத்து அவன் உடலை நோக்கச் செய்தனர். மாதக்கணக்கில் தங்கி நோக்கிவிட்டு அவரே உளம் விழைய வேண்டும். அன்றி அடிமை அளித்தலுக்கு மருந்தில்லை இளவரசே என்றனர். அவர் உள்ளம் நோயுற்றிருக்கிறது. அந்நோயை ஆற்றுவது மருத்துவரால் இயலாதது. அவர் அதிலிருந்து மீண்டால் ஒழிய இதை சீரமைக்க இயலாது. யவன மருத்துவரான சைமர் அவர் உள்ளம் கொண்ட எரியை இன்று இதுவே ஆற்றுகிறதென்று தோன்றுகிறது. இதை நிறுத்தினால் உயிர் துறக்கவும் கூடும். புதைசேற்றில் மூழ்கி கொண்டிருக்கும் யானையை பார்த்து நிற்கும் துயர் என்று ஹரிதர் சொன்னார். நாம் அறிந்த அங்கர் இறந்துவிட்டார். உடல் சிதை நோக்கி செல்கிறது. தனியறையில் அதை கேட்டு சீற்றத்துடன் எழுந்த விஷசேனன் பின்னர் நெஞ்சில் குத்துப்பட்டவன் போல நடுங்கி மீண்டும் பீடத்தில் அமர்ந்து தலையை பற்றி கொண்டான். நான் சொல்வது என ஹரிதர் சொல்ல வர, போதும் என்று தளர்ந்த குரலில் சொல்லி செல்லும்படி கை காட்டினான். அவர் தலை வணங்கி வெளியேறியதும் விஷகேது, அவர் சொல்வது சரிதான். இன்றிருக்கும் அவரா பாரத வருஷமே அஞ்சும் வில் வீரர், பரசுராமரின் முதன்மை மாணவர் என்றான். போதும் என உரக்க கூவி கை காட்டினான் விஷசேனன். சத்தியசேனன் இளையவனின் தோளை பற்றி அடக்கினான். கர்ணன் காலையில் எழுந்து நீராடி ஆடை மாற்றி வந்து அமர்ந்ததுமே பொற்கிண்ணத்தில் மது வழங்கப்பட வேண்டும். சிவதரே மது கிண்ணங்களை கொண்டு வந்து நிரத்துவார். கோப்பையை இரு கைகளாலும் வாங்கி அவன் அருந்தும் போது காலையில் அரசு செய்திகளை சொல்லிவிட்டு நின்றிருக்கும் விஷகேது விழிகளை திருப்பி பெருமூச்சு விடுவான். மும்முறை அருந்தி கிண்ணத்தை வைத்து மர உரியால் உதடுகளை துடைத்து கண்களை மூடி உடல் வியர்க்க விட்டு சற்று பொழுதமர்ந்து மெல்ல மீண்டு வருகையில் அவன் முற்றிலும் மாறிவிட்டிருப்பான். அவன் இயல்புக்கு எவ்வகையிலும் பொருந்தாத கோணலான நகையொன்று இதழ்களில் ஏறி இருக்கும். உள்ளத்தில் இறுகிய ஒன்றை உந்தி அசைப்பதன் கோணலது என தோன்றும். நடிப்பென்றோ பிரிதெங்கிருந்தோ வந்து பொருந்தும் இயல்பென்றோ தோன்றும் சிறு களிப்புடன், சொல்க மைந்தா, நாடு எங்கனம் உள்ளது? நான் அறிவேன். உங்கள் கையில் அங்க நாட்டின் கோல் சிறக்கும் என்று. ஆகவேதான் இங்கு ஒதுங்கி கொண்டேன். அஸ்தினபுரியிலிருந்து ஏதேனும் செய்தி வந்ததா? நான் செய்ய வேண்டியது என்ன என்பான். விஷகேது தலைவணங்கி சொல்லத் தொடங்கும் போதே திரும்பி மீண்டும் மது ஊற்றி கொடுக்க சிவதரிடம் கை காட்டுவான். சிவதர் ஊற்றி கொடுத்ததை கையில் ஏந்தியபடி, சொல்க, அங்கம் குறையின்றி இருக்கிறதல்லவா? என் வில் தேவையாகிறதா என்று கேட்பான். விஷகேது, தேவையான போது தெரிவிக்கிறேன் தந்தையே என்ற பின் வெளியே செல்வான். ஒவ்வொரு நாளும் கர்ணனை விஷகேது மட்டும் சென்று சந்தித்து கொண்டிருந்தான். பின்னர் அது குறைந்து கதிர்நாளில் மட்டும் என்றாயிற்று. பின்னர் அதுவும் இன்றி தவிர்க்க இயலா செய்தி ஏதேனும் இருந்தால் என்றாயிற்று. நாளடைவில் அரண்மனையும் அங்கநாடும் அவனை மறந்தன. சம்பாபுரியின் முதன்மை அரண்மனையில் விஷசேனன் கூட்டும் அரசவையும் குடியவையுமே அனைத்தையும் முடிவு செய்தன. முடிசூடாமலேயே அந்நாட்டை விஷசேனன் அரசன் என்று அமர்ந்து ஆண்டான். அவன் சொற்களும் நோக்கும் உடல் அசைவுகளும் கூட தந்தையை போன்றே இருந்தன. அழியும் ஆணவமும் சொற்சுருக்கமும் கூட கர்ணனையே காட்டின. இள அகவையில் கரிய நெடிய உடலும் ஒளி கொண்ட விழிகளும் சுருண்டு தோளில் பரவிய குழல் புரிகளுமாக இளங்கதிரோன் என நீலம் சுடர யானை மேலேறி நகர்வலம் வந்த கர்ணனை, அவனை போன்றிருந்த விஷசேனனையும் அவனைப் போலவே தோன்றிய மைந்தரையும் பார்க்கையில் சம்பாபுரியின் மக்கள் நினைவு கூர்ந்தனர். கதிரவன் மேற்கில் மறைந்தால் மேலும் இளமையுடன் கிழக்கில் எழுந்தாக வேண்டும். தன்னை நோக்கும் பரப்பை எல்லாம் தான் என்றே ஆக்குவது அவன் ஒளி என்று சூதர் பாடினர். மைந்தரை பாடுக, அது தந்தையரை பாடுவதே ஆகும். அரசர்கள் என்னும் அலைகளுக்கு அப்பால் உள்ளது அரசன் என்னும் கடல். விஷாலி ஒவ்வொரு நாளும் கணவனை நினைத்து கொண்டிருந்தாள். அவளை அறியாமல் எவ்வகையிலேனும் அவளில் எழும் நினைவு அது. ஒரு நாள் கனவென்று, பிரிதொரு நாள் எவர் சொல்லிலேனும் எழும் அவன் பெயர் அளிக்கும் திடுக்கிடல் என்று, சில முறை எதனுடனேனும் தொடுத்தெழும் நினைவு சரடு என்று, அரிதாக விடியற்காலையின் குளிரில் பெருகி எழுந்து சூழ்ந்து கொள்ளும் நினைவுகளின் பெருக்கு என்று. அவன் சொற்களை, விழி நிறைத்த தோற்றத்தை,
அவனில் இருந்த மாண்பை கூட தன்னால் மறக்க முடிவதையும், அவன் உதடுகள் தனக்கு அளித்த முத்தங்கள், அவன் பெருங்கைகளுக்குள் உடல் குழைய அடைந்த நிலை இழப்புகள் மட்டுமே நாள்தோறும் கூர்கொண்டு அன்று நிகழ்வதென ஐம்புலன் அறிதல்கள் என நின்றிருப்பதையும் எண்ணி வியந்தாள். ஆணை உடலென்றே பெண் அறிய முடியும் போலும் என்று எண்ணிக்கொண்டாள். ஆம் அரசே, ஆளென்று அறிந்து உடல் என்று சுருங்குவதே பெண்ணுக்கு ஆண். உடல் என்று ஏற்று சுவை என்று நின்று உணர்வென்று கூறுவதே ஆணுக்கு பெண் என்றாள் காளி. ரிஷாலி பெருமூச்சு விட்டாள். மீண்டும் அங்கு சென்று சேரவியலாதா என்று அவ்வப்போது உளம் எழுவதுண்டு. அதை உய்த்துணர்ந்தது போல் காளி சொன்னாள். கடந்து வந்தவற்றை மீண்டும் சென்று ஏற்ற முடியும் என்றாலும் அவ்வாறே செய்வோம். அந்த காற்றில் அந்த சுடர் அவ்வாறுதான் அசையவியலும். ஒவ்வொரு எண்ண கொந்தளிப்பையும் ஏதேனும் அன்றாடச் செயலில் முழு விசையுடன் ஈடுபட்டு கடப்பதே அவள் கண்டடைந்த வழியாக இருந்தது. சம்பாபுரியின் மரபுகளின்படி அவள் அரசனை சென்று பார்க்க கூடாது. அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சேடி தனக்கு செய்தி கொண்டு வர வேண்டும் என்று அவள் வகுத்திருந்தாள். மேல மேல ஒரே செய்தியையே சேடியர் கொண்டு வந்தனர். புலரி எழுந்ததுமே மதுவருந்தி மிகை களிப்பு கொண்டு, பின்னர் உடல் சோர்ந்து துயின்று, பின் உச்சி பொழுதில் எழுந்து உணவுண்டு மீண்டும் மதுவருந்தி துயின்று, அந்தியில் விழித்து கொண்டு குடிக்களியாட்டுக்கென்றே வந்து சூழும் கீழ் மக்களாகிய சோதருடனோ அயல் நிலத்து பாணருடனோ விரலியருடனோ களியாடி நகைத்து கூத்தாடி கேழ்மையில் திளைத்து பின்னிரவில் நின்ற இடத்திலேயே அமர்ந்து உடல் நீட்டி அவ்வண்ணமே துயின்று ஏவலரால் தூக்கி கொண்டு சென்று மஞ்சத்தில் படுக்க வைக்கப்பட்டான். அங்கு நிகழ்வது ஒன்றே. அரசர் தன்னை கீழ்மகன் என்றாக்க முயல்கிறார். நான் கீழ்மகன், ஆட்டன், களியன் என்று கூவிச் சொல்கிறார். நெஞ்சிலறைந்து தெய்வங்களை நோக்கி வெல்விழி எழுப்புகிறார் என்றார் ஹரிதர். அக்கீழ்மை களியாட்டுக்களை குடிப்பிறந்தோர் ஒருவர் சற்று பொழுது கூட நோக்கியிருக்க இயலாது. மானுட அசைவனைத்தையும் கேலிக்குரியனவாக ஆக்கும் குரங்குகளைப் போன்று இங்கு திகழும் மரங்கள் அனைத்தும் அங்கு கீழ்கூத்தென்று நடிக்கப்படுகின்றன. அதற்கென்றே நாடெங்குமிருந்து வந்து குழுமுகிறார்கள் ஆட்டரும் களிமக்களும். அவள் கண் கலங்கி நோக்கியிருக்க, குடியில் என்ன நிகழ்கிறதே என நான் வியப்பதுண்டு. தன்னை தலைகீழாக்க மானுடன் கொள்ளும் உள்விளைவை தொட்டு முளைக்க வைக்கிறதா மது? தலைகீழாக நின்று இவ்வுலகையே அவ்வண்ணம் திருப்பிக் கொள்கிறார்களா என்றார். நாளடைவில் அவள் நிகழ்வன ஒவ்வொன்றாக தவிர்த்து கடந்து சென்று அவன் கைப்பற்றி அங்கு வந்து சேர்ந்த நாட்களை மீட்டெடுத்து தன் அரண்மனைக்குள் அந்த முகத்தை நிறுத்தி கொண்டாள். என்றோ ஒரு நாள் அந்த கர்ணனை குறித்து அவள் சொன்ன போது விரலியான சம்பை, அரசி, நீங்கள் இப்பொழுது போல் உளம் மகிழ்ந்து அவருடன் அன்று இருந்ததில்லை என்றாள். விஷாலி விழி சுருக்கி, என்ன சொல்கிறாய்? இந்த அரண்மனையில் உங்கள் அன்பின் பொருட்டு அவர் வந்து காத்து நின்றிருந்ததை நான் அறிவேன். காதலன் என்றோ கணவன் என்றோ நீங்கள் அவரை கண்டதே இல்லை. அரசர் என கண்டு அடிமையென பணிந்து எழுந்தீர்கள் என்றாள் சம்பை. அவள் நெஞ்சு அரைபட தலை திருப்பிக் கொண்டாள். சம்பை, இன்று நீங்கள் மீட்டெடுத்து நிறுவியிருக்கும் எந்த அங்கர் உங்கள் இளமையின் தனிமை கனவுகளில் வாழ்ந்தவர். இந்த காதலின் ஒரு துளியேனும் அன்று அவருக்கு அளித்திருக்கலாம். இன்று அவர் அக்கோப்பையில் ஊற்றி ஊற்றி அருந்தி கொண்டிருப்பது ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவர் மீது பெய்த வெறுமையை அல்லவா? சினந்து எழுந்து செல்க என்றாள் விஷாலி. எண்ணுவதை உரைத்தாக வேண்டும் என்பது விரலியின் கடன் என்று சம்பை சொன்னாள் உரத்த குரலில். செல்க என்ற பின் கை நீட்டி மூச்சு இறைத்தாள். இதையே கலிங்கத்தரசி கேட்டாலும் சொல்வேன் அரசி. அவர் மைந்தரை கருவுற்ற போது கூட எவர் மைந்தர் மூத்தவர் என முடிபெறுவார் என்ற கணிப்புகள் மட்டுமே உங்களை ஆட்டுவித்தன என்று சம்பை தொடர்ந்தாள். உங்கள் குருதியில் பிறந்த மைந்தர் அரசனாவார் என்றால் நீங்களும் இயல்பாக அரசகுடியாவீர்கள் என எண்ணினீர்கள். அன்றைய உளச்சிறுமையில் வருநாளின் எழுதல் குறித்து அவ்வண்ணம் கனவு கண்டீர்கள். அவள் நீர் பரவிய விழிகளுடன் விரலியை நோக்கி அமர்ந்திருந்தாள். இன்று அந்த அங்க நாட்டரசர் எவ்வண்ணம் உங்களுக்கு உவப்புக்குரியவராகிறார்? ஏனென்றால் இன்று நீங்கள் உங்களை அரசு என்று உணரத் தொடங்கிவிட்டீர்கள். பொற்குரடுகள் மேல் தயக்கமின்றி கால் வைத்து செல்கிறீர்கள்.
துயிலுக்கு முன் அருமணி நகைகளை சலிப்புடன் கழற்றி அப்பால் இடுகிறீர்கள் என்றாள் விரலி. இழந்தவை மீளாது என்பதே மீள மீளச் சொல்வதே என்றும் கவிதையின் வழி. வாழ்க வாழ்க என்று மானுடரிடம் கிணையும் யாழும் முழக்கிச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பாணரும் விரலியரும். எனினும் காலத்தை நழுவவிட்டு கடந்து சென்று திரும்பி ஏங்குவதையே மானுடரில் பெரும்பாலானவர்கள் இன்பம் என கொண்டிருக்கிறார்கள். விஷாலி பெருமூச்சு விட்டு தோள் தனியே அமர்ந்திருந்தாள். பின்னர், நீ சொன்னது மெய் விரலி. ஆனால் நான் பொன்னாலோ முடியாலோ புகழ் மொழியாலோ இவ்வண்ணமாகவில்லை என்றாள் அவள் விழிகளை நோக்கி. என் மைந்தன் அவர் உருவில் எழுந்த போதுதான் நான் உணர்ந்தேன் அவர் எனக்குரியவர் என என்றாள் விரலி. அவ்வண்ணம் என்றால் நீங்கள் உளம் கொண்டிருக்கும் அங்கர் அவர் அல்ல, உங்கள் மைந்தனே. நெஞ்ச திடுக்கிட்டாலும் மேலே சொல்லெடுக்க விஷாலியால் இயலவில்லை. விரலி எழுந்து தலைவணங்கி விடை பெற்ற பின்னரும் நெடுநேரம் அங்கேயே அமர்ந்திருந்தாள். அப்போது தன் உள்ளம் சென்றடைந்த இடத்தை உணர்ந்ததும் அவள் திடுக்கிட்டாள். அதை தன்னிடமிருந்து அகற்ற முயன்ற பின் ஆம் என பெருமூச்சு விட்டாள். அன்று மாலை அணி களைந்து ஆடை மாற்றி துயில் கொள்ளப் போகும்போது அணிச்செடியிடம், கலிங்க நாட்டரசியிடம் அணுக்கமான எவரையேனும் நமக்கு தெரியுமா என்றாள். அணிச்செடி, நான் ஓராண்டு அங்கே அணி செய்து கொண்டிருந்தேன் அரசி. அதை முன்னரே அறிந்திருப்பதை விஷாலி அப்போது நினைவு கூர்ந்தாள். உள்ளத்தின் ஆழமே முன் செல்கிறது. அலைகளால் ஆன மேல்பரப்பு அஞ்சையும் பிந்தியும் அறியாததென நடித்தும் தொடர்கிறது. அங்கே அரசர் எவ்வகையிலேனும் இருக்கிறாரா அரசி என அவள் புரியாமல் கேட்டாள். இங்கு அரசர் இருப்பதை நீ அறிவாயல்லவா என்றாள் விஷாலி. ஆம் அரசி என்றாள் சேடி. அதை போல அங்கு அவர் இருக்கிறாரா? சேடி சில கணங்கள் அமைதியாக இருந்துவிட்டு, அவர்களுக்கும் மைந்தர்கள் இருக்கிறார்கள் அரசி என்றாள். முதல் கணம் அந்த மறுமொழி சீற்றத்தை ஏற்படுத்தியது. உடனே அது பொருத்தமான கூற்று என்றும் தோன்றியது. அதை எண்ணிக்கொண்டு அன்று முழுக்க மஞ்சத்தில் துயிலாது படுத்திருந்தாள். பின்னர் சுப்ரியையாக மாறி அவ்வரண்மனையில் வாழ்ந்தாள். அது மிக எளிதாக தோன்றியது. ஏனென்றால் அங்கே அவள் மைந்தர்களாக இருந்தவர்களும் அதே முகம் கொண்டிருந்தனர். மறுநாள் விரலியிடம் அவள் அதை குறித்து கேட்டாள். அவளும் இழந்ததில் வாழ்வாள் போலும். விரலி, அனைவரும் அவ்வாறுதான் வாழ்கிறார்கள் அரசே என்றாள் விரலி. அனைவருமா என்றாள் விஷாலி. ஆம், அவ்வாறல்ல எனில் ஒரு சொல்லும் காவியம் கற்றிருக்கலாகாது. அணியும் ஆடையும் அகச்சொல்லும் ஆக நம்மை நிறைத்திருக்கும் காவியம் நம்மை நடைக்காலத்திலிருந்து அகற்றுகிறது என்றாள் விரலி. விஷாலி விழித்து நோக்கி அமர்ந்திருக்க, அன்றேல் காவியம் முழுத்து சூழ்ந்து நம் மணிகளை ஆடைகளை அகச்சொற்களை ஒவ்வொன்றாக கழற்ற வேண்டும் அரசி என்றாள். குருதிச்சாரல் 57வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.